லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. கிருஷ்ணர் தனது புல்லாங்குழலில் ஒரு சிறிய பாடலை வாசித்தார். அவரது புல்லாங்குழல் இசையில் மயங்கிய கற்கள் ஒவ்வொன்றாக தளரத் தொடங்கின. இறுதி விரிசலுடன் அணை உடைந்தது. தண்ணீர் முன்னோக்கி பாய்ந்தது. யமுனை நதி சிங்கம் போல் கர்ஜித்து மிக வேகமாக வெளியே வந்தாள். துந்துபி மிகப்பெரிய கூச்சலிட்டு ஆச்சரியப்பட்டான். சக்தி வாய்ந்த மிகப்பெரிய அலைகள் துந்துபியை சுழற்றி அவனை தூக்கி எறிந்தது. அவன் மலையிலிருந்து உருண்டு தூரத்தில் மறைந்து போகும்போது யமுனை நதி சிரித்தாள். துந்துபி, கிருஷ்ணா, நீ இன்று வென்றிருக்கலாம், ஆனால் நான் திரும்ப வருவேன், உன்னை விடமாட்டேன் என்று கத்திக்கொண்டே நீரில் மூழ்கினான். கிருஷ்ணர் எப்பொழுதும் போல் சிரித்துக்கொண்டு ஒரு மோகன புன்னகையை வெளிப்படுத்தினார். அப்பொழுது அவருடன் பலராமரும் இருந்தார். இருவரும் துந்துபி ஆற்றில் அடித்துச் செல்லுவதை பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தனர். இப்போது விடுதலையாகிவிட்ட யமுனை நதி ஒரு பெண் போல் உருவம் கொண்டு நீரிலிருந்து மேலே எழுந்தாள். நன்றி கிருஷ்ணா, நன்றி பலராம் என்று அவள் கூறினாள். என்னை நம்பியிருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் நீ உதவி செய்து விட்டாய் கிருஷ்ணா என்று யமுனை நதி கூறினாள். அவள் எப்பொழுதும் போல் பிருந்தாவனம் பசுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கட்டும் என்று கூறிவிட்டு கிருஷ்ணரின் காலில் விழுந்து நமஸ்கரித்தாள். பின்பு அவள் மலையிலிருந்து மகிழ்ச்சியுடன் எப்பொழுதும் போல் தனது வழியில் பாயத் தொடங்கினாள். ஓடும் யமுனை நதியில் அவள் மறைந்தாள். கிருஷ்ணர் ஒரு பானையில் சுத்தமான யமுனை நதி நீரை நிரப்பிக்கொண்டு தனது சகோதரனை பார்த்து, வீட்டிற்கு போகலாமா என்று கண்ணை சிமிட்டினார். பலராமரும் சந்தோஷமாக, நாம் செல்லலாம் என்று கூறினார். அவர்கள் கிராமத்திற்கு திரும்பியதும் அனைவரும் ஆரவாரம் செய்தனர். பெண்கள் நடனமாடினர். பசுக்கள் மகிழ்ச்சியுடன் கத்தின. குழந்தைகள் திரும்பி வரும் யமுனை நதியில் இறங்கி ஒருவர் மேல் ஒருவர் தண்ணீரை தெளித்துக் கொண்டு சந்தோஷமாக விளையாடினர். அன்று மாலை தங்க சூரியன் மறைந்ததும் பலராமர் சற்று ஓய்வெடுப்பதற்காக ஓர் மரத்தின் மீது சிறிது கண்ணயர்ந்தார். கிருஷ்ணர் வழக்கம் போல் தனது விளையாட்டை ஆரம்பித்தார். பலராமரின் கலப்பையை எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டார். கண் திறந்து பார்த்தபோது பலராமரின் கலப்பையை காணாமல் பலராமர் பதறினார். இது கிருஷ்ணரின் வேலை என்று பலராமருக்கு நன்றாகவே தெரியும். எங்கே கிருஷ்ணா எனது கலப்பை என்று கிருஷ்ணரிடம் பலராமர் கேட்டார். கிருஷ்ணர், நான் அறியவில்லை, எனக்கு தெரியாது என்று கூறினார். பலராமர் சிறிது யோசித்துவிட்டு கிருஷ்ணரை துரத்தினார். கிருஷ்ணர் ஓடி மறைந்து விட்டார். கிருஷ்ணா, எனது கலப்பையை திருப்பிக் கொடுத்துவிடு என்று பலராமர் கேட்டார். கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே அவரது கலப்பையை திரும்ப அவரிடம் கொடுத்தார். இவ்வாறு அவர்கள் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டே அன்றைய பொழுதை கழித்தனர். பிருந்தாவனத்தில் யமுனை நதி திரும்ப வந்ததில் அனைவருக்கும் மகிழ்ச்சி. அனைவரும் அந்த நிகழ்ச்சியை கொண்டாட தயாராக கொண்டிருந்தனர். கிருஷ்ணர் யமுனை நதியின் அருகில் உட்கார்ந்து எப்பொழுதும் போல் அவரது புல்லாங்குழலில் ஒரு மோகன இசையை வாசித்தார். அவரது இசையில் பிருந்தாவனம் மயங்கியது. அனைவரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். அந்த பிருந்தாவனத்தை என்றும் அந்த குட்டி கிருஷ்ணன் காப்பாற்றிக் கொண்டிருந்தான்.